நமஸ்காரம். நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பகவானை விட்டுவிடக்கூடாது. அவன் கால்களை மிகவும் கெட்டியாக அழுத்தமாக பிடித்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை வலியுறுத்தி பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் 5ஆம் திருமொழியில் மிக அழகாக ஒரு பாசுரத்தில் விளக்கி சொல்லுகின்றார். வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே. அதாவது வித்துவக்கோடு என்பது மலையாள திவ்ய தேசத்திலே வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய பெருமாள் வித்துவக்கோட்டம்மா. அந்த வித்துவக்கோட்டம்மானை பார்த்து மிக அழகாக குலசேகர ஆழ்வார் சொல்லுகின்றார். அம்மா, ஒரு மருத்துவர் ஒரு ரண சிகிச்சை செய்து இப்பொழுது சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சர்ஜரி செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடம்பிலே அறுக்கின்றார். வயிற்றிலோ வேறு ஏதோ பாகத்திலோ இருக்கக்கூடிய அந்த டியூமரோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கஷ்டத்தையோ சரி செய்து அதன் பிறகு தையலை போடுகின்றார். மிக மிக கொடுமையான வலியை தாங்க வேண்டி இருக்கின்றது அந்த நோயாளி. அதற்காக அந்த நோயாளி அந்த மருத்துவர் மீது சண்டை போடுவானா? நிச்சயமாக கிடையாது. ஏனெனில் அந்த நோயாளிக்கு தெரியும், நீண்ட காலம் நான் நன்றாக இருக்க வேண்டிய இந்த ரண சிகிச்சை செய்கின்றார் மருத்துவர். என்னுடைய வலி என்பது அவர் குறிக்கோள் கிடையாது. எனக்கு வலியை தந்து அதன் பிறகு எனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை தரப்போகின்றார் என்று மிகுந்த வலி ஏற்படினும் அந்த மருத்துவன் மீது மிகுந்த ஒரு அபிமானமும் ஒரு மரியாதையும் அந்த நோயாளிக்கு ஏற்படுகின்றது. வித்துவக்கோட்டம்மா, அதே போல் நீ எனக்கு மிக பெரும் கஷ்டங்களை கொடுத்தால் கூட கஷ்டத்தை கொடுத்து விட்டாயே என்று எனக்கு உன்மேல் கோபம் வருவதில்லை. அதற்கு பதிலாக என்னை நல்வழிப்படுத்தி தூயவன் ஆக்கி என்னை மென்மேலும் இந்த வாழ்க்கையில் உயர்த்துவதற்காகத்தான் நீ கஷ்டத்தை கொடுக்கின்றாய். அதை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய அந்த எண்ணமானது நீ எனக்கு கொடுக்கும் கஷ்டத்தை நான் சரியான வகையிலே புரிந்து கொண்டு மென்மேலும் நல் விஷயங்கள் செய்வதற்கு ஒரு படிக்கட்டாக எடுத்துக்கொள்வேன் என்று கூறுகின்றார். மிகவும் சிறந்த இந்த பாசுரத்தின் மூலம் நம் கஷ்டங்களை நாம் பொருட்படுத்தக்கூடாது, மிகையாக எடுத்துக்கொள்ளாமல் பகவானிடத்தில் சரணடைய வேண்டும் என்பதையே மிக சிறப்பாக இந்த பாசுரத்தின் மூலம் சொல்கின்றார் குலசேகர ஆழ்வார். மீண்டும் சந்திப்போம்.